கண்ணாடியை கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கணும். கண்ணாடிக்கு அந்த மகாலட்சுமியுடைய தன்மை உண்டு. எவ்வளவு சின்ன அறையா இருந்தாலும் சரி, பெரிய அறையா இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பம் இருந்தாலும் சரி, பெரிய குடும்பம் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்க பூஜை ரூம்ல ஒரு கண்ணாடியை வைங்க. கிழக்கு பார்த்து வைங்க. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சிலையை எந்த சாமி படமா வைங்க. அது பின்புறமா அது தெரியுற மாதிரி இருக்கட்டும். ஆனா கிழக்கு பார்த்து வைங்க. என்ன விஷயம் இதனால ஏற்படும் அப்படின்னா, முதல் விஷயம் தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம், இவங்கெல்லாம் இதை பிரதிபலிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா வாசம் செஞ்சிருவாங்க. கண்ணாடிக்கு அவ்வளவு பெரிய தன்மை உண்டு. கண்ணாடி வழிபாடுறது தனியா உண்டு. வள்ளலார் தனியா பண்ணுவார் கண்ணாடி வழிபாடு, அது வேற விஷயம். நீங்க தயவு செஞ்சு பூஜை ரூம்ல ஒரு கண்ணாடியை வைங்க. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டே தீரும். அந்த அனுபவத்துல பார்க்கலாம். வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 துளி அப்படியே தண்ணியை ஊத்திட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிடுவாங்க. ஒரு 2 வாரத்திலே பாருங்க உங்க வீட்டுல ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது நிச்சயமா தெரியும். உறுதியா சொல்றேன். வழக்கமா வாங்குற நம்ம பூஜை பொருட்களை பூவை வாங்குங்க. வெத்தலை பாக்கு டெய்லி வைக்கிறது சிறப்பு. பொதுவாகவே 2 வாழைப்பழம் ஒரு வெத்தலை வைக்கலாம். ஆனா நீங்க இதுல சிஸ்டமேட்டிக்கா நீங்க பூஜையை ஃபாலோ பண்ணணும். ஒன்னு தொடர முடியாத ஒரு நிலை வரும்போது நீங்க விட்டுடலாம், தவறு கிடையாது. ஒரு வீட்டுல ஏதாவது விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் பண்ண முடியாது, அது இயற்கை. அதை தாண்டி வழக்கமாவே பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு சின்ன பூஜையாவது உங்களுக்கு மந்திரங்கள் தெரியுதோ இல்லையா, திரும்ப திரும்ப மந்திரத்துக்குள்ளேயே போக வரல, ஆத்மாத்தமா நின்று 2 நிமிஷம் இறைவா குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி வந்தாவே சுபிட்சமான விஷயங்கள் வருங்க. வேற ஒன்னும் நம்ம பெருசா சொல்லல. நின்று மனசார வேண்டுங்க. உங்க தேவைகளை கேளுங்க. உங்களுக்கு தேவையே இல்லைன்னாலும் நல்லபடியா வச்சு காப்பாத்துங்க, எல்லாரும் வச்சுட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல 6:30 மணிக்கு முன்னாடி வணங்கிடுங்க. பூஜை செய்யறது எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு சூரியன் உதிச்சு பின்னாடி மேக்சிமம் வீட்டில் செய்யாதீங்க. அதுக்கு முன்னாடியே விஷயத்தை முடிச்சிருங்க. அதுதான் ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய நல்ல விஷயம். அதான் ஏற்கனவே சொன்ன மிருகம் சார்ந்த பொருளுக்கு வைக்கக்கூடாது. நிறைய நீண்ட நாட்கள் பயன்படுத்தின பொருளை வைக்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு நிறைய நாள் எலுமிச்சம்பழமும் மற்ற விஷயம்லாம் வச்சிருப்பாங்க. அது 2 வாரம் 3 வாரம் அப்படியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மக்கள் அது ஏதாவது அழுகி போச்சுன்னா கெட்ட சக்தி இருக்குன்றதுனால பரிச்சயாத்த முறையில் வைக்கலாம்னு பூஜை ரூம்ல வச்சிருவாங்க. அது அழுகி போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருட்களை வைக்காதீங்க. அன்றைய தேவைக்கு அன்னைக்கே பயன்படுத்தி அந்த தேவையை முடிச்சிருங்க. நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச முதல் விஷயம் கணபதி படம் கண்டிப்பா இருக்கணும். அதை தாண்டி உங்க குலதெய்வத்தை படத்தை தயவு செஞ்சு வைங்க. நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குற குலதெய்வ படமே இல்லை. நீங்க இஷ்ட தெய்வ படத்தை வச்சிருக்கீங்க, தவறு கிடையாது. உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அது உக்கிரமான தெய்வமா இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க குலதெய்வ படத்தை பூஜை ரூம்ல வைங்க. அது சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் வச்சிருங்க. தேவைக்கு வைங்க. நிறைய படத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒன்று, குறிப்பா சொல்ல போனா தண்ணி அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணும். பூஜை அப்படின்னாவே தண்ணி இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கும் தண்ணிக்கும் என்னைக்குமே உண்டு. பிரதானமான விஷயம். அதில் டெய்லி நீங்க பூஜை பண்றீங்களோ இல்லையோ, ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 3 சொட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி போயிடுங்க. ஏன்னா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணே இருக்கணும். ஒரு விஷயத்த நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா பயன்படுத்தணும். பயன்படுத்த முடியலன்னா, நானும் பெருமைக்கு இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்துருக்கேன், அந்த பூஜை செட்டு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சிடாதீங்க. அது ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயம். நம்ம எப்படி பயணிக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுவும் பயணிக்கும். அதனால தேவையான பொருட்களை வச்சுங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா உயிரினங்கள் சார்ந்த விஷயத்தை எந்த விஷயத்தையும் பூஜை ரூம்ல வைக்காதீங்க. அது ஒரு எதிர்மறை சக்தியை உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு வந்து எடுத்துடும். நிறைய அந்த காலத்துல இப்போ இந்த நரிப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்றளவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற அந்த மாதிரி பழக்கம்லாம் உண்டு. நரிப்பல் வாங்கி வச்சா நம்மளுக்கு சுபிட்சம் ஆகிடும் அப்படின்னு இடத்துல வச்சு வணங்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. எந்த உயிரினமாகட்டும் உயிரினம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பூஜை ரூம்ல இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு நல்ல சக்திகள் உள்ள வராது. இன்னும் உங்களுக்கு நல்ல சக்திகள் உள்ள வரணும், ரொம்ப ஆக்டிவேஷனாக அந்த பூஜை ரூம் இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம்ன்றது